ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மகனதி சீரியல்ல அதாவது காவேரி வந்து நம்ம விஜய் வீட்டுக்கு வராங்க. வந்து தாத்தா பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, எது இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம்? அதாவது நம்ம விஜய்க்கு வந்து மேட்ரிமனி தமிழ் மேட்ரிமனியில வந்து ஒரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல தாத்தாவுக்கு வந்து மனசு ஒப்பல. பட் இங்க இருந்தாலும் வேற வழி இல்லையே. காவேரி கேட்கறதுனால வந்து டீட்டெயில்லாம் சொல்லி வந்து அக்கவுண்ட்டும் வந்து கிரியேட் ஆயிருது. கிரியேட் ஆயிட்டு இனிமேல் உங்க நம்பர் தான் குடுத்துருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு தான் கால் வரும். நீங்க தான் பேசணும். நம்ம வந்து சீக்கிரத்திலேயே வந்து விஜய்க்கு வந்து ஒரு அலையன்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற சொல்லி சொல்கிறாப்புல. அப்புறம் கிளம்புற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மும் விஜய் வர என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு வந்து சும்மா தாத்தா சும்மா தானே இருப்பார், அவர் பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்க, இது என்னுடைய இது இல்லை அம்மு தான் எடுத்திருக்காப்புல அப்படின்னு சொல்லி நம்ம காவேரிட்ட வந்து கொடுக்குறாப்புல. சரின்ட்டு இங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே அவங்க அம்மா வந்து என்ன இவ்வளோ லேட்டு எங்கே போன அப்படின்ட்டு, நீ அங்கேயே இருந்துருவேன்னு நினச்சேன் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க போல. சரின்ட்டு இல்ல அ அவங்கள பார்த்தேன் பேசிட்டு, இந்தா இதையும் குடுத்தாங்க அப்படிங்கிறாப்புல. என்ன சேலை? இந்த சேலையில 2 சேலை இருக்கு. 1 நீ எடுத்துக்கோ, 1 எனக்கு. இது யாரு குடுத்தா? அப்படின்னு கேட்டா, அம்மு தான் வாங்கி குடுத்தா அப்படிங்கிறாப்புல. அப்புறம் நான் ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருக்கேன். என்னது? அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா வந்து டைனிங் டேபிள்ல வந்து பேசிட்டு இருக்காப்புல. யார்ட்ட? நம்ம விஜய்ட்ட வந்து சொல்றாப்புல. "காவேரி ஏன் வந்தா? எதுக்கு வந்தா தெரியுமா? உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தமிழ் மேட்ரிமோனில வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கா" அப்படின்னு வந்து சொல்றேன். நம்ம விஜய்க்கு வந்து கடுப்பாகுது. நம்ம இவளுக்கு வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தா, இவ எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாப்புல. யாரு? நம்ம விஜய். விடுப்பா பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரத்தில வந்து எல்லாம் வந்து சரியாகும் அப்படிங்கிறாப்புல. பார்க்கலாம் ஒரு ஒரு எபிசோட்